தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. நீங்க வந்துட்டு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க, ஓகேவா? கொஞ்சம் அப்படியே நீங்க எப்படி பண்ணுவீங்களோ ப்ரப்போஸ் பண்ணுங்க லைவாவே எங்களுக்காக. நீங்க இன்கேஸ் நோ சொல்றீங்கன்னா ஹாஷா எப்படி சொல்லுவீங்க? இல்ல இதான் லைஃப், கண்டிப்பா அமுச்சு விட்டு தூங்கிடலாம், நாளைக்கு காலைல கூட வந்து பார்த்துப்போம். ஆனா அமுச்சு விட்டுருணும், ஏன்னா இதான் லாஸ்ட் சான்ஸு. இதுக்கு மேல நம்ம சிங்கிளா இருந்தா வாழ்க்கை உருப்படியா போறது இல்ல. ஐ லவ் யூ. நல்ல மெசேஜா வரணும். உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு மேம். சாரி வேலு, எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு உங்களை பிடிக்கல. இப்போ உடனே அவங்க உங்களுக்கு கால் பண்றாங்க, கால் பண்ணி திட்டுறாங்க. ஐயோ கால் பண்றாங்களே. சொல்லுங்க சுஷ்மி. ஹலோ. சுஷ்மி சொல்லுங்க. வேலு, நான் இத்தனை நாள் உங்களை ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட என்கிட்ட பழகிட்டு இருந்தீங்களா? இல்ல அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு உங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த மாதிரி நான் எந்த பொண்ணுகிட்டையும் சொன்னதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமு உங்ககிட்ட சொன்னேன். இல்லை தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல நீ கோமா திட்டணும் பயங்கரமா. மன்னிச்சு விட்டுருங்க, காலில் கூட உளறுன்றாங்க. வணக்கம் மக்களே, ஆதன் சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்க சிவஸ்ரீ. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு யாரு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிண்டு தாங்க வந்திருக்காரு. எங்க பார்த்தாலும் இவரை பத்தி தான் பேச்சு. குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களே இவருக்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு வேலு, ஜாஸ் அண்ட் சுஷ்மிதா தான் வந்திருக்காங்க. இந்த கப்பலை நம்ம வெல்கம் பண்ணலாம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க தான் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு கப்பல் இன்டர்வியூ உங்களை எடுக்கிறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட். அதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நீங்க ரொம்ப அமைதியான பர்சனா ப்ரோ? நானுங்களா? இல்ல பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. ஆனா யூடியூப்ல பார்த்தா அப்படி தெரியலையே ப்ரோ, உங்க வீடியோஸ் எல்லாம் பாக்கும்போது. ஆமா, அதுல கொஞ்சம் ஸ்பீடா பேசுவேன் கொஞ்சம். ஆனா ரியல் லைஃப்ல கொஞ்சம் அமைதியான பர்சன் தான். இன்ட்ரோவர்ட் நீங்க. ஓகே, நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்டா தான் இருக்காங்க, அவங்க கூட கனெக்ட் ஆவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, நீங்க எப்படி மேம்? நீங்க பேசிட்டே இருப்பீங்களா? நீங்க நிறைய பேசிட்டே, ஆனா பார்த்தா அப்படி தெரியவே. வெளியில பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பேன். எல்லாருமே அப்படிதானங்க, வெளில அப்படியே அமைதியா இருப்பாங்க. நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுற சர்க்கிள் கிட்ட மட்டும் நல்லா பேசுவாங்க. கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான் நல்லா பேசுவீங்க. சூப்பர். சோ இந்த ஷோ முடிச்சு நீங்க போகும்போது பயங்கரமா பேச வச்சுதான் உங்களை அனுப்புறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கப்பிள்ஸ் அப்படிங்கறத நாங்க திரும்ப ரீகலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ நீங்க ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டார்டிங்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்து அதுக்கப்புறம் கப்பிள் ஆயுது. இதான உங்க ஃபர்ஸ்ட் தல பொங்கல். ஆமா, ஓகேவா? அதுக்காக எங்களுடைய விஷஸ். தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய லவ் ஸ்டோரி அதான் நாங்க கேட்க போறோம். அப்படியே சொல்லிடுங்களேன். லவ் ஸ்டோரி ரொம்ப பெரிய லவ் ஸ்டோரிலாம் இல்லை, சிம்பிளா ஸ்மார்ட்டா பீஸ்ஃபுல்லா முடிஞ்ச லவ் ஸ்டோரி தான். ஆக்சுவலா நான் வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். அந்த வெப் சீரிஸ்ல ஒரு பேய் கேரக்டர் தேவைப்பட்டாங்க. அழகான பேயா? அதான் அந்த வெள்ளையா பேய்னா கொஞ்சம் அழகாவும் இருக்கணும், அப்படியே கொஞ்சம் மேக்கப்ல போட்டால் பயங்கரமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேடிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஒரு வெள்ளையா அதான் ஆக்சுவலா நாளைக்கு ஷூட்டுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் இவங்க போட்டோ எனக்கு வந்தது. பார்த்தேன், ஓகே பக்கா வெள்ளையா இருக்காங்க. ஆக்டிங்லாம் நான் கேட்கல, உடனே சொல்லுங்க டப்புன்னு ஷூட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஸோ அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய கேரக்டர்ஸ், அதாவது நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணாங்க. நிறைய, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சைட்ல இருந்து கூட மாட ஹெல்ப் பண்றது, இதுவரையும் நான் அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பார்த்ததே இல்லை. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் கோஆபரேட்டிவா இருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்து. ஓகே, அப்போ தோணுச்சு நமக்கு ஒரு நல்ல ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கிடைச்சிட்டாங்க. ஸோ வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்களை போட்டுடலாம், பேயாவே போட்டுடலாம். லைஃப்ல பேயா வந்துட்டாங்க. நோட் பண்ணுங்க, மனசுல உள்ளதுதான் வெளில வருது. அவங்க கிட்ட இல்ல, யார்கிட்டக்குனாலும் இவங்க லைஃப்ல பேய் அப்படி சொல்லிதான் இன்ட்ரோடியூஸே பண்றாங்க. இல்லங்க, நம்மளை பத்தி பெருமையா பேசுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. உண்மையிலே உண்மையான ஃப்ரெண்டு, உண்மையான லவ்வர் தானங்க ஓப்பனா உண்மையை பேசுவாங்க. ஓகே, சொல்லுங்க. ஸோ அப்படிதான் ஒரு நல்ல ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கிடைச்சிட்டாங்கன்னு ஒரு ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் தொடர்ந்து பண்ணோம்.
அதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு அதுவும் மீடியா சர்க்கிள்லாம் பரவாயில்ல நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வந்து நான் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த லவ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒர்க்கு அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போச்சு வாழ்க்கை. ஸோ அப்போ வந்து சரி ஓகே கேட்டு பார்க்கலாம். எதுக்கு 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 இந்த தேவையில்லாத விபரீத முடிவு, சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேசினேன் இவங்ககிட்ட. ஸோ பேசினதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இருந்தாலும் எங்க மம்மி கிட்ட கேட்டுவாங்க. ஓ இந்த வழக்கமா பொண்ணுங்களா, எனக்கு எங்க அம்மா அப்பா தான் முக்கியம், அவங்க கிட்ட அந்த மாதிரி வந்து சொன்னோன்னா ஓகே. உடனே வந்து அவங்க வீட்லயே வந்து நான் க்ளோஸ் ஆனேன். இந்த போட்டோ ஷூட் இப்படிலாம் பேசி பழகணும், அவங்க மம்மி அவங்க டேடி எல்லாம் பழகினதால சரி ஓகே அவங்ககிட்ட தைரியமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசி அவங்க வீட்லயே சொன்னோன்னா ஓகே உடனே வந்து பாத்துருவோம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் பேசுனீங்க போனீங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? இந்த வீட்டுல 2 பேர் வீட்லயுமே வந்துட்டு சண்டை வர்றது முடியாதுரா அப்படின்னு சொல்றது அதுதான் நம்ம லவ் ஸ்டோரி இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் பீஸ்ஃபுல்லாவே ரொம்ப சூப்பரா முடிஞ்சு. இந்த மாதிரி எல்லா லவ் ஸ்டோரியும் முடிஞ்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இல்ல ஆக்சுவலா நாங்க பிளானிங் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து மேரேஜ் பண்ற மாதிரி பிளான் பண்ணோம். பட் ஆனா ஜாதகம் வந்து இது அதுல வந்து இவருக்கும் சரி எனக்கும் சரி அந்த டைம் வந்து இப்போதான் வருது சொல்லி 2 ஃபேமிலி சைடும் பேசி சரி ஓகே பே பண்ணிடலாம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சூப்பர். ஆக்சுவலா இவங்க ஒரு லக்கு தான். எதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்போ வந்து அந்த வெப் சீரிஸ் பண்ணும்போது எனக்கு சேனல் இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அந்த டைம்ல தான் இவங்க வந்து பேசினாங்க. அந்த டைம்ல என்கிட்ட எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு டேரக்டர்ன்ற பேர்ல ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இப்படி தான் சுத்திட்டு இருந்த காலகட்டம் அது. சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்போதான் ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஒரு சில ஷார்ட்ஸ் ஐடியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய கண்டென்ட் வந்து இவங்க அந்த 1 மில்லியன் ரீச்க்கான காரணம் இவங்க தான். நிறைய இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் வேலு. சோ இப்போ நீங்க கரண்டா ரன் பண்ணிட்டு இருக்க சேனல்ல. ஆமா இப்போ சிண்டு தான் நான் கேட்பேன். சிண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தை சின்ன வயசுல நீ ஏதாவது அனுபவிச்சதை சொன்னா உடனே எனக்கு சொல்லுவாங்க. ஸோ மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுனா இல்லை ஃபோன் பண்ணி சொல்லலாம் இந்த மாதிரிலாம் நடந்தது எனக்கு அப்படின்னு சொன்னா ஓகே அதே கண்டென்ட்டாக போடுவேன். பரவாயில்ல நல்லா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலா அதான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், இவங்களும் அதில் ஒன்று. ஸோ நிறைய கண்டென்ட் ரீச் ஆச்சு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சு. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலே ஹேக் ஆயிடுச்சு. ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரத்துக்கு முன்னாடி அந்த சில்வர் பிளே பட்டன் என் கைக்கு கூட வரல. அது ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேனல்ல டோட்டலாக காலி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு வந்து யாருக்குமே ஃபோன் பண்ணல, இவங்க மட்டும் தான் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி சுஷ்மி சேனல் போயிடுச்சு, யாரும் ஹேக் பண்ணிட்டான், யாருன்னு தெரியல. அப்போ நீங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ கூட எனக்கு அந்த லவ்லாம் விஷயம்லாம் எதுவும் இல்லை. இவங்க ஒரு சில விஷயங்கள் என் லைஃப்ல மாற்றும் போது தான் ஓகே நம்ம பொண்ணு வந்து கட்சி தான் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களால நிறைய வருது, நமக்கு நிறைய ஐடியாஸ் நிறைய, அதாவது லைஃப் பேட்டர்னே மாறுது, ஒரு சில டைம்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னும் போது தான் நான் உடனே இவங்ககிட்ட ஃபோன் பண்ணேன். நீங்கள் வந்து இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணுங்க வேலு, உங்களுடைய ஃபேஸ் தான் வந்து அதாவது உங்கள் சேனல் தான் போயிடுச்சு, அவங்க ஃபேஸ் வந்து யாரும் வந்து மறக்கல, நீங்கள் இன்னொரு சேனல் போட்டால் அவங்க ஃபேஸை பார்த்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. பரவாயில்ல, அந்த அட்வைஸ் வந்து அந்த டைமில் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி பொக்கிஷம் மாதிரி இருந்தது. இருந்தாலும் சேனல் ஓப்பன் பண்ணால் அந்த கேப்லேயே இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஹேக் ஆச்சு பார்த்தீங்கன்னா அதையும் வந்து உடலை. அடுத்த ஒரு 3 நாளே வந்து அந்த சேனல் திரும்ப வந்துருச்சு. ஓகே இதான் நடந்துச்சு. ஆக மொத்தத்துல நல்லா கேட்டுக்கோங்க மேம், நீங்க வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்ததுனால ஓகே இந்த பொண்ணு நம்ம வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, கல்யாணம் பண்ணா கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தினாலதான் இவங்க வந்துட்டு. பட் இருந்தாலும் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாங்க பேயின்னு. நீங்க சொன்ன வார்த்தை அவங்க மனசுல ரொம்ப ஆழமா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, அதனால திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. லைஃப்ல வந்து ஓகே சூப்பர். ஸோ வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டா இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து ஒரு சூப்பரா ஸ்மூத்தா முடிஞ்சிச்சு உங்களுடைய மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்? இப்போ ஒரு மாதிரி காமெடியா போயிட்டு இருக்கு. காமெடியா போயிட்டு ஏன் என்னாச்சு? ஆக்சுவலா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நாங்களே நம்ப முடியல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்க எப்படி பேசிக்கிட்டு ஒரு மாதிரி காமெடி பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கோம். அதே அந்த எப்படி எங்களுக்கு தெரியல, பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல. ஓகே பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அது அப்படிதான் இருக்கு. ஆனா வெளியில தான் இப்ப கூட இருக்காங்க, இப்ப கூடவே இருக்காங்க. ஒரு கமிட்மெண்ட்குள்ள நம்ம யோசிக்கிறோம், ஓகே ஃபேமிலி இதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஸ்டேஜ் பண்ணணும் சொல்லி ஒரு கமிட்மெண்ட்குள்ள யோசிக்கிறோம். ஆனா மைண்ட் தாட் எல்லாம் வந்து எப்படி இருந்தோமோ பிஃபோர் மேரேஜ் அந்த ஒரு மாதிரி ஃபன்னா அப்படிதான் இப்போ வரையும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஓகே சூப்பர். ஸோ வந்துட்டு நீங்க இந்த சிண்டு கேரக்டர் அப்படிங்கிறது எப்படி உங்க மனசுக்கு தோணுச்சு, இந்த கேரக்டர் பண்ணலாம்? சிண்டு வந்து அதான் சின்ன வயசுல நம்ம பண்ற அலப்பறைகள்ல தான் வந்து சிண்டுன்ற ஒரு கேரக்டருக்காக உருவாக்கினேன். எல்லாருமே நம்ம லைஃப்ல பண்ண அலப்பறைகள் சின்ன வயசுல நிறைய திட்டு வாங்கியிருப்போம் அம்மா அப்பா கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு சில ஃபால்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி மக்கள் கிட்ட போட்டு காமின்ற ஒரு கேரக்டர் தான் சிண்டு. அந்த டைம்ல அந்த ஸ்னாப் சாட்டும் கொஞ்சம் பீக் டைமுங்களா, ப்ளஸ் இந்த ஷார்ட்ஸும் அந்த டைம்ல கொஞ்சம் அப்பதான் யூடியூப்ல அப்டேட் பண்ணிருக்கேன். அந்த டைம்ல வந்து அந்த ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணி
ஏன்னா நம்ம குழந்தை கேரக்டர் வந்து தாடிலாம் சேவ் பண்ணால் கேவலமாக இருக்கும். அதனால் இந்த ஃபில்டரே நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் அது ரொம்ப ஜாலியாக தான் பண்ணது. அது ஷார்ட் ஃபிலிம் தான், நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. இது சரி ஓகே போகிற போக்கில் சும்மா பண்ணணும், அந்த கேப்பில் வீட்டில் இருக்கும்போது வெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணது தான். ஆனால் பார்த்தா அதுதான் நமக்கு வாழ்க்கை ஒத்துருக்கு. சூப்பர். ஸோ நான் ஒன்று கேள்விப்பட்டேன், உங்க ஒய்ஃப் சொன்னாங்க ஆக்சுவலி வந்து சிண்டு அப்படிங்கிற கேரக்டர் அந்த சின்ன குழந்தைய வந்துட்டு பேஸ் பண்ணி எடுத்தது இல்ல, அவரே வந்துட்டு பேஸ் பண்ணி அந்த இது பண்ணிட்டு இருக்காரு, உங்களோட எக்ஸாக்ட் கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது உண்மையா? இல்லை, ஆக்சுவலாக மெயின் ஃபால்ட்டே நான் தான். சின்ன மேக்ஸிமம் வந்து நான் அலப்பறை பண்ணது போட்டுருவேன். அதான் சின்ன வயசுல நான் பண்ண என்ன அலப்பறமே எல்லாமே அந்த வீடியோல சிண்டு கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு ரியாலிட்டியா இருக்கும். நம்மளே வந்து யோசிப்போம், ஆமா நம்மளும் இப்படிதானே இருந்தோம் சின்ன வயசுல. ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் அந்த சிண்டு கேரக்டரா இப்போ சின்ன வயசுல சிண்டு பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமா, நான் கூட வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் அன்னைக்கு. இந்த மாதிரி ஏன்பா முட்டையை நீங்க வடிக்கிறீங்களே, கோழி குஞ்சு அதுல இருந்து வந்து விழுந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஆமா, இது எல்லாருக்கும் உள்ள டவுட் இல்ல அப்படின்னு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு நிறைய விஷயம். அதெல்லாம் நீங்க எப்படி யோசிப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஐடியாலாம் கண்டென்ட்லாம்? அதான் ரொம்ப நான் அது எப்படி சொல்றது, வெட்டியா இருந்தா அது யோசிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம உங்க வீட்ல ஏதோ கேட்கலையா? மேமோட வீட்ல போய் நீங்க அப்ரோச் பண்ணீங்க, நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு யூடியூபரா இருக்கீங்க, எப்படி நீங்க வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணீங்க உங்க வீட்ல? இல்லை, ஆக்சுவலாக இவங்களும் மீடியா தானே, அது கொஞ்சம் இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம வெளியில இருந்தால் மீடியா கொஞ்சம் தெரியும், கேவலமாக பார்ப்பேன். இவன் மீடியான்றது எப்படின்னா கரெக்டாக ஸ்டெப்லாம் இருக்காது, அப்ஸ் அண்ட் டவுன் வரும், திடீர்னு கொஞ்சம் ஏறும், திடீர்னு பீக் போகும், திடீர்னு ட்ரெண்டிங் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்காது ஆக்சுவலாக மீடியா சைடில். இவங்க மீடியா சர்க்கிள்ன்றதால கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆக்சுவலா இதுல என்ன ஒரு விஷயம்னா, மீடியால இருக்காங்கன்றத தாண்டி பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்காது. அதனால வந்து சில பேர் வந்து மீடியா பர்சன் சொல்லும்போது இல்ல வேணாம் சொல்லி பேரண்ட்ஸ் சைட்ல வந்து அவங்க யோசிப்பாங்க. பட் என்னோட விஷயத்துல வந்து நான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். எங்க அம்மா ஃபுல் என் பேக் போனே எங்க அம்மான்ற மாதிரி தான். அவங்க ஃபுல் சப்போர்ட் எனக்கு மீடியா சர்க்கிள் கொடுத்தாங்க. சரி, இவங்களும் ஆக்சுவலா மீடியான்றதை தாண்டி பர்சனலா அவங்களோட கேரக்டர் எப்படி பண்றாங்க, எப்படி வந்து ஒரு பொண்ணுகிட்ட நடக்கிறாங்க, எப்படி கேரிங்கா இருக்காங்க, அதெல்லாம் வந்து அவங்களும் அனலைஸ் பண்ணி ஓகே நல்ல பையன் கொடுத்தா நல்லா வச்சு கேரிங்கா பார்த்துப்பான்ற ஒரு மைண்ட்ல தான் கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்க வந்துட்டு உங்க அம்மா அப்பாவை ட்ரஸ்ட் பண்ணி அவங்க நம்மளை வந்துட்டு மீடியாவில் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணதுனால தான் நீங்க ஃபியூச்சர்ல மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கூட அவங்க வந்துட்டு ஓகேமா நீ பண்ணா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரே பேசினாரு, நான் எதுவுமே சொல்லல. நீங்க எதுவுமே உங்களுக்கு ஒரு பயம் கூட இல்லையா வீட்டுல நம்ம இதை சொல்ல போறோம் கன்வே பண்ண போறோம்? இல்ல, நான் இவங்கள சொல்லிட்டேன், நீங்க வந்து இன்னைக்கு சொல்லிடுங்க, வீட்டுல சொல்லிடுங்க. ஏன்னா என்கிட்ட சொல்லிட்டு இப்ப எப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த ஒரு ஃபியர் எந்த ஒரு மாதிரி இருக்காது. நீங்க சொல்லிடுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க என்கிட்ட சொன்னதை பேரண்ட்ஸ்ட சொல்லிடுங்க, அவங்க எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு பையன் வீட்டுல சொல்றது வேற, ஒரு பொண்ணு வீட்டுல சொல்றது வேற. அதனால சரி ஓகே இதுவரையும் இப்படிதான் வந்திருக்கு, நீங்க சொல்லுங்க, அவங்க எனக்கு நல்லதுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்ல டைம் வேணும்னு சொன்னாங்கன்னா அது மாதிரியே நம்ம நடந்துக்கலாம் சொல்லி சொன்னோம். இவரும் போய் அம்மாட்ட சொல்லி அப்ரோச் பண்ணாங்க, அவங்களும் வந்து பேசினாங்க. ஏன்னா வெறும் ஒரு பொண்ணு பையன் சேர்றது மேரேஜ் இல்ல, ஒரு ஃபேமிலியா நம்ம வந்து மிங்கிள் ஆகுறது. அதுவும் அவங்க ஃபேமிலியில என்ன நடந்திருக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம மேரேஜ் பண்றது. எங்க அம்மா வந்து எங்க ஃபேமிலி எப்படி என்ன எல்லாமே இவர்கிட்ட வந்து ஒரு 3 hours பேசினாங்களே. 5 hours இல்ல, இவர் அப்ரோச் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் எங்க அம்மா போன் பண்ணி எல்லா டீடைல்ஸும் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க ஃபேமிலி இப்படி எல்லாம் இருந்தது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருந்திருக்கோம் நாங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த 5 hours உங்களை மட்டும் தனியா உட்கார வச்சு பேசல, போன்ல பேசினாங்க. எங்க அம்மாவை இவங்க மாதிரி தான் கான்வர்சேஷன் போன்ல. அவங்க என்ன ஆக்சுவலா எனக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பேசுனாங்கன்னு தெரியாது, பேசிக்கிறாங்க. அப்புறம் ஓகே எல்லாமே ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. என்னமா வளர்த்துருக்காங்க பிள்ளைய. ஓகே சூப்பர். ஸோ வந்து கண்டிப்பா லவ் பிளஸ் அரேஞ்ச் மேரேஜ்னால எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ அது உங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கும் போது உண்மையிலே ஹாப்பியா தான் இருக்கும். சூப்பர். ஸோ நீங்க வந்துட்டு ஃப்ரெண்டா இருக்கும் போது எந்த ஒரு பாயிண்ட்ல இவங்க வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்க? எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்போது நான் நிறைய விஷயத்துல நான் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸா மைண்ட் இருக்கும்போது அப்போ இதுதான் கரெக்டா இருக்கும், இது என்னை வந்து எனக்கான மைண்ட் கிளியர் பண்ணி இது கரெக்டா இருக்கும். ஆக்சுவலா எங்க அம்மாவும் பேசியிருக்காங்க, ஃப்ரெண்டா இருக்கும்போது இவர்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்களால கன்வே பண்ணாத விஷயம் கூட இவரு எனக்கு வந்து எப்படி சொன்னா கன்வே ஆகுமோ அப்படி சொன்னார். எனக்கு ஓகே, எனக்கு ஒரு
பேக் போனா இருந்த மாதிரி இருந்துச்சு, சப்போர்ட்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம இவ்வளவு நேரம் கன்ஃபியூஷன்ல தான் இருந்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கும் போது இதுதான் கரெக்டான வழின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு இது கொடுத்தாரு, ஐடியாஸ். எல்லாருக்குமே உங்க லைஃப்ல ஒரு பர்சன் வேணும்ல கூட, இதுதான் கரெக்ட் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி, இவங்க வந்துட்டு எல்லாமே நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு. அதை தாண்டி எந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஓகே இவங்க கிட்ட நம்ம வந்துட்டு நம்ம லவ்வர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருப்பீங்கல்ல, எதனால வந்து அதாவது அந்த நொடி சொல்றீங்களா, எப்படி சொன்னேன்னு சொல்றீங்களா ப்ரொபோசல்? இல்ல ஓகே இவ்வளவு நாள் நம்ம வந்துட்டு எனக்கு லவ் அப்படிங்கிற தாட்டே வரல அப்படின்னீங்க, எந்த பாயிண்ட்ல எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, ஓகே இந்த பொண்ணு கிட்ட போய் நான் லவ் பண்றோம்னு சொல்லிடலாம் அப்படின்னு எந்த ஒரு நம்பிக்கையில நீங்க வந்துட்டு முடிவு எடுத்தீங்க? போக போக ஒரு சில கேரக்டர், அதாவது ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் தொடர்ந்து பண்ணும்போது சப்போர்ட்டிவ், ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவ் தான் மெயின். அதுக்கப்புறம் வந்து கேரிங் நிறைய பண்ணாங்க. எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஆர்டிஸ்டா இல்லாம கூட வந்து இந்த ஷார்ட்ஸ் எப்படி நீங்க பண்ணுங்க வேலோ, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதான் சொல்றேன், இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பேக் போனா இருந்தாங்க. நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க. ஒரு சில கண்டென்ட்லாம் நல்லா வைரல் ஆச்சு. இதை பார்த்தியா நான் கொடுத்த கண்டென்ட் நல்லா போயிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எனக்கு மெசேஜ் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி பார்த்தா அது 5 million to 10 million வரையும் போயிருக்கும். ஸோ அந்த டூலெட் மேட்டர்னு ஒன்று இருக்கும். நம்ம சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து அந்த டூலெட் வந்து டாய்லெட்னு படிக்கும். அந்த மாதிரி கண்டென்ட்லாம் இவங்க தான் கொடுத்தாங்க. அது வந்து செம பீக். அதுதான் வந்து ஒரு சேனல் பீக் போன காரணமே. பரவாயில்லையே, நம்ம லைஃப்ல ஒரு சில சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னும் போது தான் ஓகே, எனக்கு தெரிஞ்சு இவங்க சூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதாவது சூஸ் பண்ணல, அவங்க சூஸ் பண்ணணும்ல, அதனால கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கேட்டேன். பட் ஆனா அவங்க வந்து நான் வந்து ரொம்ப பயந்து தான் கேட்டேன். ஏதாவது செருப்பு கிருப்பு அடித்து இல்லை அதுமாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா கேரக்டர் தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க காமா தான் ஏதாவது பதில் சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் கேட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு நேரில் பேசுறதுக்கு பயம் இல்லை, ஃபோனில் பேசுறது தைரியம் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த சாட்டு தான், அதுல நினைச்சு கணக்கு மூடி தூங்கினோம். அடுத்த நாளைக்கு காலைல ரிப்ளை பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். அதே மாதிரிதான் கண்ணை மூடிட்டு அனுப்பிட்டு போனை ஆஃப் பண்ணிட்டு கடந்திருந்தேன். வந்தது அந்த ஒரு அதிர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது கொடூரமானது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதான் வந்து இப்போதைக்கு எனக்கு மேரேஜில் ஐடியா இல்லை வேலு, கொஞ்ச நாள் போட்டோம். ப்ளஸ் எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு அவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 2 years ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் மம்மிக்கிட்ட கூட பேசலாம், இல்லை அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட கூட நான் உங்கள் மம்மிகிட்ட கூட பேசுகிறேன்னா ஓகே, அப்போ எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுங்க, அவங்க ஓகேன்னா நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆச்சு. ஓகே சூப்பர். ஸோ பட் அவங்கள உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயமுறுத்துற மாதிரி எதுவுமே பதில் சொல்லாம ஓகே அப்படின்னு ரொம்ப சாந்தமா பதில் சொல்லியிருக்காரு. சூப்பர் சூப்பர். ஸோ வந்துட்டு நீங்க ப்ரப்போஸ் பண்ணி இவங்க நோ சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியணும் இல்லையா? நீங்க ஆக்சுவலி ஒரு டைரக்டர் வேற, நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் வேற. நானே சொல்றேன் அதுக்கும் பதில். ஆக்சுவலா என்னன்னா இல்ல அதுக்கு நீங்க பதிலா சொல்ல வேணாம். இவரோட ரியாக்ஷன்ஸ், இவரோட இது என்ன பண்ணிருப்பாரு, என்ன யோசிச்சிருப்பாரு, அதை நீங்க வந்து ஒரு ஆக்டா எங்களுக்கு நீங்க பண்ணி காமிச்சா நல்லா இருக்கும். அப்ப அவரே பண்ணிடுவாரு. நீங்க வந்துட்டு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க ஓகேவா? கொஞ்சம் அப்படியே நீங்க எப்படி பண்ணுவீங்களோ ப்ரப்போஸ் பண்ணுங்க லைவாவே எங்களுக்காக. நீங்க இன்கேஸ் நோ சொல்றீங்கன்னா ஹாஷா எப்படி சொல்லுவீங்க? இல்ல இதான் லைஃப், கண்டிப்பா அமுச்சு விட்டு தூங்கிடலாம், நாளைக்கு காலைல கூட வந்து பார்த்துப்போம், ஆனா அமுச்சு விட்டுருணும். ஏன்னா இதான் லாஸ்ட் சான்ஸு. இதுக்கு மேலே நம்ம சிங்கிளாக இருந்தால் வாழ்க்கை உருப்பட போகிறதில்ல. ஐ லவ் யூ. நல்ல மெசேஜாக வரணும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு மேம். சாரி வேலு, எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு உங்களை பிடிக்கல. இப்போ உடனே அவங்க உங்களுக்கு கால் பண்றாங்க, கால் பண்ணி திட்டுறாங்க. ஐயோ கால் பண்றாங்களே. சொல்லுங்க சுஷ்மி. ஹலோ. சுஷ்மி சொல்லுங்க. வேலு, நான் இத்தனை நாள் வந்து உங்களை வந்து ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட என்கிட்ட பழகிட்டு இருந்தீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு உங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த மாதிரி நான் எந்த பொண்ணுகிட்டையும் சொன்னதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமு உங்ககிட்ட சொன்னேன். இல்லை தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல நீ கோமா திட்டணும் பயங்கரமா. மன்னிச்சு விட்டுருங்க, காலில் கூட விழுறன்றவாங்க. நீங்க திட்ட வரவங்களோட காலில் விழுற, நானு மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னாரா திட்டுவாங்களா? சீ போன்னு சொல்லி விட்டுட்டு தானே போவாங்க. ஓகே நோ கண்டினியூ பண்ணுங்க. நீங்க வந்து இப்ப கோவமா பேசுறீங்க. இல்ல என்னால மன்னிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இனிமே போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடு. இதுக்கப்புறம்
உங்களோட டைரக்ஷனை நான் ஆக்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இன்டென்ஷனோட நீங்க பேசிட்டீங்க, திருப்பி உங்களை இன்னொரு வாட்டி மீட் பண்ணும்போது எனக்கு அந்த யோசனை தான் வரும், நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணாம். சுஷ்மி டென்ஷனா வரீங்க. நான் ஜஸ்ட் என் மனசுல இருக்கிறதா சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் எப்படி உங்ககிட்ட பழகுறேன், எனக்கு இன்டென்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தானே நீங்க சொல்லியிருக்கணும். நீங்க ஒரு பாயிண்ட், நீங்க ஒன்று மனசுல வச்சுக்கிட்டு, மைண்ட்ல ஒரு யோசனை வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி சொல்லலாம் இந்த வார்த்தையை. ஆக்சுவலா இந்த வார்த்தை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஓகே, இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசினா அந்த பொண்ணுகிட்ட இப்படிதான் நீங்க பேசுவீங்களா? இல்லை, புரியுது சுஷ்மி. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஒரு தோணிச்சு மனசில். அது எனக்கு இதுவரை நான் எந்த பொண்ணுட்டி சொன்னதில்லை. எனக்கு ஃபஸ்ட் டைமாக உங்கள் கேரக்டர்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது என் கூட இருந்து சப்போர்ட் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து ஆஸ் எ ஃப்ரெண்டாக இல்லை, அதுக்கப்புறம் ஆஸ் எ ஃப்ரெண்டாக தாண்டி ஒரு லவ்வராக தான் எனக்கு நீங்கள் என் கண்ணில் தெரிஞ்சீங்க. அதனால தான் நான் மனசில் சரி ஓகே அவங்க செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். சரி ஓகே, தப்பாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. பட் ஆனால் ஒன்று இதுக்கப்புறம் நாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். ஆனா உண்மையாவே உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு லக்கி தான் அவன். அது நீங்க வந்து யார் போனா போதுன்னு அக்செப்ட் பண்ணிடுங்க அப்படி. சரி ஓகே வேலு, எனக்கு ஒரு 2 days டைம் வேணும். 2 daysங்களா? ஏங்க இப்பயே கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா 2 days இல்லங்க, நீங்க 2 days கூட டைம் கொடுக்கலன்னா அப்போ வேஸ்ட்டுங்க. அப்போ நீங்க வச்சிடுறேங்க, இன்னொரு வாட்டி என்கிட்ட பேசாதீங்க. ஒரு 2 days கூட டைம் கொடுக்கலன்னா என்ன? இல்லங்க, அந்த 2 days என் மைண்ட் எப்படி இருக்குன்றது எப்படி வேணா இருக்கட்டும்ங்க, நான் யோசிக்க வேணாம். எனக்கு யோசிக்க டைம் கொடுக்கணும்ல. என் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சனாலதான் நான் உங்ககிட்ட பேசினேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணிருக்க மாட்டேன். புரியுதுங்க. எனக்கு 2 days டைம் வேணும். அப்படி இல்லையா உங்களுக்கு அர்ஜென்ட்னா நீங்க வேற யாரையாச்சும். என்னங்க இது 2 days டைம் கொடுக்குறாங்கல்ல? ஓகே ஓகேன்னு சொல்லுங்க. சரி ஓகேங்க, நான் 2 days வெயிட் பண்றேன். நல்ல முடிவா சொல்லுங்க. ஓகே பாய். சூப்பர். உண்மையிலே அவரை வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வச்சதுக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்கு, என்னடா சொல்ல போறாங்க. அது உண்மையாவே நடந்த விஷயம் தான். அது உண்மையிலே உங்களுக்கு கோவப்படவே வர மாட்டேங்குதுங்க. உண்மையிலே ரியாலிட்டியில கோவெல்லாம் போடுவாங்களா? இந்த கோவை சார்ல மேம் மாதிரி தூக்கி போட்டு மிதிப்பாங்களா? நான் தான் ஆக்சுவலா கோவப்படுவேன். இவங்க வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நான் கோவப்படல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கோவப்பட ஆரம்பிச்சேன். ஏன் தெரியல, பட் அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். நானே அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலா நான் தான் ரொம்ப கோவப்படுவேன். சும்மா ஏதாச்சும் ஒண்ணுனாவே சடனா கோவப்பட்டுருவேன். ஆனா டோட்டலா மாறிடுச்சு ஆஃப்டர் மேரேஜ். நான் என்னன்னா இவங்க கிட்ட எனக்கு பிடிச்சது வந்து அவர் கோவப்படாம நிதானமா இருக்கிறது. இந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு விஷயத்த நம்ம எவ்வளோ ஒரு நிதானமா இருந்து ஹேண்ட்லிங் பண்ணுன்றத கத்துக்கிட்டேன். நான் அதை கத்துக்கிட்டேன். பட் ஆனா அவர் அதை லூஸ் பண்றாரு இப்போ. ஸோ இந்த இன்டர்வியூ மூலியமா 2 பேருக்குமே என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது ஜென்ரலாவே நீங்க ஷேர் பண்ணிப்பீங்க. பட் இந்த விஷயம் மூலியமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா? நீங்க வந்துட்டு கொஞ்சம் காமா இருக்கணும், நீங்களும் கொஞ்சம் காமா இருக்கணும் 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சூப்பர். ஸோ பயங்கரமா எங்களுக்காக பிளே எல்லாம் பண்ணி காமிச்சிங்க. சூப்பர். இப்போ ஒரு கேம் செக்மெண்ட் குள்ள போலாமா? ஓகே சூப்பர். ஸோ இந்த கேம் செக்மெண்ட் பேரு நீதான் தைரியமான ஆளாச்சே சொல்லு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்காக. ஓகேவா? உங்க ஒய்ஃபை தனியா கூப்பிட்டு போயிட்டு நாங்க ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே அந்த டீ குடி கேப்ல. ஆமா, அந்த கேப்ல தான் காஃபி. பாத்தீங்களா, காஃபின்னு எவ்வளவு கரெக்டா எடுத்து சொல்றேன். சூப்பர். சோ உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க ஒய்ஃப் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை பேச்சு வழக்குல மேக்ஸிமம் வந்து வேலுன்ற ஒலி தான் வந்து. நான் வந்துட்டு உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு கேட்கல. நம்ம பேசும்போதே ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம். ஆக்சுவலா நான் வந்து நிறைய ஃபால்ட் கொடுப்பேன். ஓகே, ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன், அதுலதான் வந்து அதுல மாட்டேன். வேலு என்ன டென்ஷன் பத்தினே இருக்கீங்க வேலு. ஓகே, அது இல்லாம ஒரு வார்த்தை அடிக்கடி நான் திட்டுதான், நிறைய ஃபால்ட் கொடுத்து திட்டு வாங்கினேன். ஓ மை காட், இப்ப கூட நீங்க புரிஞ்சுக்கல. ஓகே, அவங்க இப்ப சொல்லிடலாமா ஆன்சரை? க்ளூ கொடுத்து நம்ம சொல்லலாம். நீங்களே ஒரு க்ளூ கொடுங்க. இப்போ நம்ம மேரேஜ் வீடியோ வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம் வீடியோ நம்ம சேனல்ல. அப்போ வந்து உங்களை ஒரு எடிட்டர் வந்து உங்களை ட்ரோல் பண்ணிருப்பாரு ஒரு வேர்டுக்காக. ஆக்சுவலா நான் உங்களுக்கு வந்துட்டு இது கூட கொடுத்த க்ளூ கூட கொடுத்த, நீங்களே ஒரு வாட்டி கூட இந்த வார்த்தை வந்துட்டு அவங்களும் அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே சூப்பர். சோ இப்ப அவங்க சொன்னாங்களே என்ன டென்ஷன் படுத்தாதீங்க வேலு அப்படின்னு, உங்க ஆக்சன்ட்ல சொல்லி காமிங்க. டென்ஷன் பண்ணாதீங்க வேலு. அவ்வளவுதான் இருக்கும் சவுண்டே இவ்வளவுதான் இருக்கும். அவர் சிரிச்சுட்டே இருப்பாரா? அவரை பாக்க ரியாக்ஷன் அந்த ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு சிண்டு மாதிரியே மாறிடுவாரு, சிரிச்சுக்கிட்டு போயிடுவாரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, இதுவாவது நீங்க சொல்லுவீங்களா?
இல்ல கண்டிப்பா சொல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. சூப்பர். ஸோ மேம்க்கு வந்துட்டு ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன், இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணது எந்த ஊர்? ஓகே ஓகே, இது கரெக்டான ஆன்சர் தெரியும். ஏன்னா அடிக்கடி நம்ம காதல்ல வந்துனே இருக்கும். பாரிஸ். பாரிஸ். நீங்க சென்னையில இருக்க பாரிஸ்? இல்ல அந்த பாரிஸ் இல்ல, அது நான் போகும்போது கூட கொண்டு போறேன். ஈஃபில் டவர், அந்த ஈஃபில் டவர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மேல ஏறி போகணும் அப்படின்றது இவங்களுடைய ட்ரீம். அது கண்டிப்பா மேபி நெக்ஸ்ட் இயர்ல. வேற எதுவும் ஊர் இல்ல? இன்னொன்னு வேற? அதுதான் நான் சொல்லியிருப்பேன். அவர் டீட்டெயிலா சொல்லல, சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. நான் ஊரு அந்த ஸ்டேட் எல்லாமே சொன்னேன். ஓகே, சோ நம்ம அவங்க கிட்ட கேட்டலாமா? கரெக்டான ஆன்சர் அது பிரான்ஸ் பாரிஸ். பிரான்ஸ் பாரிஸ், இது அவங்க சொன்ன ஆன்சர். ஓகே, சோ மூணாவது क्वेश्चन என்ன அப்படின்னா, மேமுக்கு ரொம்ப கோவப்படுத்துற மாதிரி நீங்க பண்ற ஒரு விஷயம் என்ன? நீங்க இந்த விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க டக்கு டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மெயினா வந்து நான் நிறைய பண்ற ஒரே ஒரு ஃபால்ட்னா, பெட் மேல வந்து அப்படியே ஏறுவேன். ஓகே, இந்த காலெல்லாம் தட்டிட்டு அப்படிலாம் ஏறினா இவங்களுக்கு பிடிக்கும். முக்கால்வாசி கால் கழுவிட்டு தான் வந்து ஏறணும். நம்ம அப்படியே பராக் மாதிரி அப்படியே மேலே ஏந்து குதிக்கிறது, படுக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலும் வேலு அப்படின்ற எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கால் வந்து கழுவிட்டு தானே பெட்ல அப்படியே டஸ்ட் ஆகுது. அதுதான் கொஞ்சம் துணி வேற வெள்ளை வெள்ளைன்னு இருந்தா அப்படியே வெப்பம் பாங்க, அப்படின்னா அச்சு அப்படியே அந்த டாட்டூ மாதிரி பதிஞ்சிரும் அதுல. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க 2 பேரும் கமிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்? இவங்களுக்கு நான் கொடுத்த கிஃப்ட்? ஆமா, அவங்களுக்கு நீங்க கொடுத்த கிஃப்ட். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐபோன் வந்து கொடுத்தேன். ஐபோன் 10. இது கமிட் ஆனதுக்கு அப்புறம் ஐபோன் கொடுத்தீங்களா? ஆமா ஆமா, அதாவது அந்த பெரிய காலகட்டம், அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி. அப்ப அது வரைக்கும் நீங்க கமிட் ஆகல? ஆமா ஆமா ஆமா. ஓகே, சோ ஐபோன் கொடுத்தீங்க. கமிட் ஆனதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து அவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் டவுட்ஸ் பயங்கரமா வந்தது. என்ன ஐபோன்லாம் கொடுக்குறாங்களே, என்ன ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல எல்லாம் டவுட்ஸ் வந்திருக்கு அந்த டைம்ல. ஆனா அப்போ வந்து இவங்க வந்து ஒரு டுபாகூர் போன் வச்சிருந்தாங்க. ரீல்ஸ் வந்து அதாவது ஆக்சுவலா என்னன்னா, இருங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன டீட்டெயிலாம் சொல்லணும். என்ன விஷயம்னா, எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆமா, கண்டிப்பா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள் வாங்குறதுல அதெல்லாம் எதுவுமே இருக்காது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மைண்ட் செட்ல தான் நான் இருப்பேன். அதனாலதான் நான் போன் எனக்கு எதுக்கு, பேசுறதுக்கு போதும். நான் நோட் ஆக்சுவலா இவர்கிட்ட கேளுங்க, நான் போன் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் இப்ப வரைக்குமே. வா, ஆமா, ரொம்ப ரேர். ஆக்சுவலா இவங்களோட மெயின் ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து மேக்சிமம் ஆளு எல்லாருமே அப்படி ஷார்ட் முடிஞ்சிச்சுங்களா, அவ்வளவுதான் போன் தான். போனே யூஸ் பண்ணல. யாரா இந்த பொண்ணு போனே யூஸ் பண்ணாம இந்த காலத்துல பிறந்த 80s கிட்ல வாழ்ந்த பிறந்த மீதி நேரத்துல என்ன பண்ணுவீங்க? இப்படி சும்மாவே உட்கார்ந்துருப்பாங்க, சும்மா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்றத நான் வந்து அப்சர்வ் பண்ணுவேன். பட் ஆனா அந்த போன் யூஸ் பண்ண மாட்டேன். எப்படின்னா அந்த போன் அடிக்ட் இருப்பாங்கல்ல, அவங்கதான் வந்து இந்த போன் வாங்கினா இன்னும் இதுல இன்னும் நிறைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறது. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு இந்த போன் வாங்கணும் அப்படிலாம் நீங்க சொல்ல கூடாதுங்க. அப்படியே சட்டு புட்டுலாம் நீங்க வந்து எங்களை பத்தி அப்படி சொல்லிட கூடாது. எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போன். ஆக்சுவலா அது ஒரு நல்ல ஒரு விஷயம், அது நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகுது. ஆக்சுவலா சின்டுவே வந்து நாங்க ஐபோன் 13 ப்ரோ அதுலதான் எடுக்கிறோம். ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, அது நல்ல விஷயம் தானே. அதனால வந்து நான் வாங்கல. நினைச்சா நான் வந்து அதை நினைச்சு நான் வாங்கணும்னு ட்ரை பண்ணா வாங்கினேன். நான் வந்து வாங்கல, எனக்குன்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, அதனால நான் வாங்கல. இவர் எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், மீடியால நம்ம இருக்கோமா, சோ நம்ம வந்து ரீல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணா நம்மளுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்படியே அவங்களுக்கு போன் வாங்கி கொடுத்தாங்க சாக்குல நீங்க வீடியோ அப்படி எல்லாம் அதுல எடுத்துக்கிறீங்க. இல்ல அப்ப நானும் ஐபோன் வச்சிருந்தாரு, இவரும் வச்சிருந்தாரு. எனக்கு கிஃப்ட் வந்து ஐபோன் 13. சூப்பர் சூப்பர். சோ வந்துட்டு இப்ப நீங்க சொன்னது ஒண்ணு கரெக்ட். அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, கமிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. கமிட் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ஓகே, அப்போ ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கேன். சரவணா ஸ்டோர். சரவணா ஸ்டோரி எழுதி வச்சிருக்கீங்க? இல்ல